குட் மார்னிங். என்ன சீக்கிரம் எழுந்துட்ட? ஆ. அப்படின்னா நீ கேம்ல விளையாட போறியா? ஹெல்ப் பண்ண தான் போறேன். ஃபுட்பால் விளையாடுறது உனக்கு பிடிச்சிருக்கா? இந்தா உனக்கு தான். கொஞ்சம் லேட் தான், ஆனா இதுதான் உன்னோட பர்த்டே பிரசன்ட். மினேட்டோல இருந்து வந்திருக்கு. அப்பா அனுப்புனாரா? இத போட்டுட்டு தான் நீ விளையாடணும்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ திரும்பவும் ஃபுட்பால் விளையாடுறல்ல? நீ முடிவெடுக்க தயங்கறத பாக்கும்போது உங்க அப்பா மாதிரியே இருக்க. உனக்கு தேவையான நேரத்தை நீ எடுத்துக்கோ. ஒரு முடிவை எடுத்துட்டேன்றதுக்காக அதுலயே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாமியோக்கா. ஹே சுஜி, இன்னைக்கு நீ வந்துட்டியா? ஆமா, நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அட அதெல்லாம் எதுக்கு? நீ எங்க கூட கேம் விளையாடுனதுக்கு எனக்கு சந்தோஷம். ஓ, கோச் காமியா வந்துட்டீங்களா? குட் மார்னிங் கோச். மார்னிங். குட் மார்னிங் கோச். நான் இப்போ ஸ்டார்டர்ஸ் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறேன். என்ன இப்பவே வா? இது யூஷுவலான டைமிங் இல்லைன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? நேத்து நடந்த மேட்சை பார்த்து தான் இதை நான் சொல்றேன். பேரை சொல்லும்போது முன்னாடி வாங்க. நம்ம கோல் கீப்பர் அமாகாய். ஓகே. சென்டர் பேக்ஸ் கோட்டோ யமகுச்சி. எஸ் சார். ஃபுல் பேக்ஸ் நாகோனோ டட்சுனாமி. எஸ் சார். அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் குரோகோவா. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் மட்சுவாட்சி அன்சுனோடா. ஓகே சார். விங் பேக்ஸ் கசமா யாஷி. ஓகே எஸ் சார். சார். சென்டர் ஃபார்வர்ட் சுஜி. சுஜி டீம்ல ஜாயின் பண்றோனா? ஆனா கோச் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்ப சஹாரா நிலைமை. என்ன சூஸ் பண்ணாம நீங்க சுஜியை சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல? இருங்க, நான் டீம்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. நீ வந்தாலும் வரலனாலும் அந்த இடத்துல யாரையும் போட மாட்டேன். அப்படின்னா நாங்க 10 பிளேயர்ஸை வச்சு தான் விளையாடணும்னு சொல்றீங்களா? ஆமா. இதெல்லாம் வேலைக்கே ஆவாத. ஒரு டீம் கேப்டனா நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள எந்த கேமையும் வின் பண்ணலனா காக்கேகாவா சாக்கர் டீமை நானே இழுத்து மூடிடுவேன். அப்புறம் இது ஒன்னும் ஃபைனல் பொசிஷன் கிடையாது. ஆளுங்க இடத்த மட்டும் தான் நான் மாத்துவேன். இவன் எதுக்காக லிஸ்ட்ல எடுத்தீங்க? இவன் இந்த டீமை சேர்ந்தவனே கிடையாது. ஆமா, உண்மைதான். இவன் நேற்று மேட்ச்ல ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணல. அப்படி பார்த்தா சஹாரா தான் குட் சாய்ஸ். ஆனா கோச் இவனை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. வேற வழியே இல்லை, இவன் கூட தான் நம்ம விளையாடணும். நீ மட்டும் இப்ப ஜாயின் பண்ணலனா அந்த டீம்ல வெறும் 10 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. என்ன பண்ண போற? சரி, ஓகே, நான் வரேன். ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. கிரீட்டிங், கிளீனிங் அண்ட் கியர் மெயின்டெனன்ஸ் இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். 2 வாரத்துல ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு. அது வரைக்கும் நீங்க பால தொடக்கூடாது.
அவர் பைத்தியமா என்ன? 2 வாரத்துக்கு எப்படி நம்ம பாலை தொடாம இருக்க முடியும்? இதால நம்ம பெட்டர் ஆகுமா என்ன? அவனை விட அதிகமா நான் தான் ஓடி இருக்கேன். நிறைய கமாண்ட் கொடுத்துருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ கண்டிப்பா சீக்கிரம் டீமுக்குள்ள வந்துருவ. அவனை விட உனக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே உண்மையிலே நீ ஒரு லூசர் தான். உன்னெல்லாம் என் டீம்ல ஏத்துக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஸ்டார்டரே இல்ல. நேத்து வந்து அந்த பையன் உன் ஃப்ரெண்டுங்கிறதால நீ மேட்ச்ல பின் வாங்கி எதுவுமே பண்ணல, அப்படிதானே? என்ன சொன்ன? ஹேய், சண்டை போடாதீங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ரிலாக்ஸ். ஏய், கடைசியா வந்தது சுஜி தானே? லஞ்ச் டைம்ல ஹோம் மேக் ரூமுக்கு வா. வேகம் பத்தல, முதுகு நேரா இருக்கணும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோ அவனும் வரேன்னு சொன்னான். உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க நான் விட்டுருவனா என்ன? என்ன தோக்கடிக்க விட மாட்டேன். நம்ம எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கண்டிப்பா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் டஃப்பா இருக்குல்ல. சரியா பேலன்ஸே பண்ண முடியல. இது கண்டிப்பா ஏதாவது ட்ரைனிங்கா இருக்கணும். ஆ, நான் இப்போ காகேகாவாக்கு வந்திருக்கேன். எனக்கு நல்ல டீ போட்டு கொண்டு வாங்க. உடனே கொண்டு வர சார். நான் ஒன்னும் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிறது கேட்கல. இலை பறிச்சு போடு. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. கொஞ்ச நாளா என்னோட முதுகும் ஷோல்டரும் ரொம்ப வலியில இருந்தது. அப்படின்னா நீ பேஸ்பால் டீம்ல இருக்கியா? நான் ஃபுட்பால் டீம்ல இருக்கேன். முதல்ல ஓட விட்டாரு, இப்ப இலைய பறிக்க விட்டுறாரு. எப்படியும் நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி இருப்போம்னு நினைக்கிறேன். இது நமக்கு எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை டீமை க்ளோஸ் பண்ண போறாரோ? இல்ல, அந்த மாதிரி நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டீம்ல வெறும் 10 பேர் தானே இருக்கும். அதான் சொன்னேன். ஹே அமகாய், நீ உண்மையிலே கொடுத்து வச்சவன்டா. நம்ம டீம்ல இருக்கிற ஒரே கோல் கீப்பர் நீ மட்டும்தான். கண்டிப்பா நீ ஸ்டார்டிங் டீம்ல இருப்ப. ச்சே, சஹாரா டீம்ல இல்லாததை நம்பவே முடியல. சுஜி அந்த அளவுக்கு பெட்டரா பண்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. கேம்ல வர்ற எல்லாருக்கும் அவன் ஆர்டர் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆமா, சொன்னடா சொன்னது அவன் கேட்கவே இல்ல. நம்ம டீம் ஒர்க்கையே அவன் மொத்தமா நாசமாக்கிட்டான். ஒரு ஷாட்டை கூட அவனால போட முடியல. ஸ்டார்டிங் டீம்ல சேர்க்கலனா அவன் விளையாட மாட்டேன்னு சொல்லிருப்பானோ? அவனை யாரால தடுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். ஹேய், சூஜி மட்டும் டீமை விட்டு போயிட்டானா அவன் இடத்துக்கு நான் தான் வருவேன். ஏய், என்ன சொல்ற நீ? இப்போ உனக்கு கூட சான்ஸ் இருக்கு தெரியுமா? ஆமா, ஆமா. காலையில 5:30 மணிக்கு ஆஜராகணும். நல்ல வேலை சாப்பிட எனக்கு இது கிடைச்சது. இல்லைனா பசியில மயங்கி விழுந்திருப்பேன். ஏய், வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். இரு இரு, இதோ வந்துட்டோம். நீங்க க்ளீன் பண்ணிட்டு வந்துருங்க. ச்சே, போயும் போயும் மேட்ச்ல அசிங்கமா தோத்துட்டு எப்படி இவங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? இது ஒன்னும் புதுசு கிடையாதே. இதுதான் இங்க பிரச்சனை. உனக்கு புரியுதா? நமக்கு கோச்சா காமியா கிடைச்சிருக்காரு, அதை வீடு அடிச்சிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, காம் டவுன். நீ பண்ற விஷயத்தை எதுக்காக மறைச்சு பண்ற? மத்தவங்க முன்னாடி அதை பண்ணலாம்ல. எனக்கு தேவையில்ல. கோச் கிட்ட நீ ஸ்கோர் பண்ற மாதிரி காட்டிக்க விரும்பலையா என்ன? அப்படி யோசிக்க மாட்டோம். கோச் எங்களை க்ளீன் பண்ண சொன்னா நாங்க அதை பண்ணுவோம். ஒன்ன மாதிரி தான். சுபாரு, இந்த ரூமை ஃபுல்லா க்ளீன் பண்ணலாம். தானியா இவன் மட்டும் ஸ்கோர் பண்ண கூடாது. என்ன இப்பவே வா? ஆமா, இப்பவே தான். மனசுல பட்டாத உடனே செஞ்சிடணும். அதோட இவன் என்னை விட எப்பவும் அதிகமா ஸ்கோர் பண்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்ன சொல்ற? சூஜி, நீ பண்றதெல்லாம் வெறும் சாதாரண கிளீனிங் தான். ஆனா நான் பண்ண போறது பெரிய கிளீனிங். என் கூட சேர்ந்துக்க.
காக்கிகாமா ஃபேமஸ் சாக்கர் ஸ்கூலோட ஹிஸ்டரி ஆகுது. இத பாரு, காக்கைகாவுக்கு இப்ப புதுசா ஒரு கோச் வந்திருக்காங்க. அதனால சுஜி அதை உடனே தூக்கி போட்டுரு ப்ளீஸ். நான் எதுக்கு தூக்கி போடணும்? சரி போடுறேன். சோஜி, இன்னொரு விஷயம், வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீ என் கூட வரணும். மரியாதையா உடைஞ்சிரு. ரொம்ப நன்றி. உன்னை கட்டாயப்படுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சிருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும். நான் தானே உன்கிட்ட வந்து நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். அதுவும் உண்மைதான். ஜோ அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் பாப்சிகல்ஸ கொடுக்கவே மாட்டான். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வாங்கி அவன் மட்டுமே சாப்பிடுவான். வாய மூடு. அவன் இப்ப அதை உன்கிட்ட கேட்டானா? ஜோ, அவனை ஃப்ரெண்டாக்கிக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல. நீ அவனுக்காக விட்டு கொடுக்கலனா ஏன் அப்படி பண்ண? எதை கேக்குற? தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னுடைய ஷாட்ஸ் எதுக்காக எல்லா ஷாட்ஸையும் மிஸ் பண்ண? இதுல உன்னுடைய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பெனால்டி கிக்ஸ் வேற, கேம்ல விளையாடுறது வேற. அதோட நம்ம எதிர்த்தது நம்மோட மாதிரியான டீம். நிலைமை என்னதான் மோசமா இருந்தாலும் நம்மளுடைய பெஸ்ட் நாம கொடுத்திருக்கணும். கண்டிப்பா இந்த மேட்ச்ல நாம ஜெயிச்சே ஆகணும். அப்புறம் எதுக்காக அந்த மாதிரி பண்ண? எங்கள மாதிரி ஒரு மொக்க ஃபுட்பால் டீம் இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது பெட்டர் நினைச்சியா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்காக அப்படி பண்ண? நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் பால் உள்ள போக மாட்டேங்குது. இத தவிர உனக்கு பொய் சொல்றதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா? ஜோ, அப்படின்னா என்ன டீமை விட்டு வெளியே துரத்து. நான் டீம்ல இருக்கிறது பிடிக்கலன்னா என்ன வெளியே துரத்து. அப்படின்னா நாங்க உன்னை டீமை விட்டு வெளியே போக சொன்னா நீ போயிடுவியா? ஜோ கோவப்படாத. கைஸ் காம் டவுன். இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். நான் தான் இவன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிட்டேன். ஜோ, அப்போ அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சா? எதுக்காக நீங்க பின்னாடி வரல? சொல்லு ஷூட். Okay, breathe in, breathe out. Breathe in, breathe out. காமியா சான், ஒரு வழியா உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா? எதுக்காக தூரத்துல இருந்து பசங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? இதோட ட்ரைனிங் ஆரம்பிச்சு 2 வாரம் ஆயிடுச்சு. ஸ்டார்டர்ஸ் நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராக்டிஸ் கேம்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த 2 வாரத்துல ஒரு மேட்ச் ஆச்சு வின் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க பால கிக் பண்ண ஆரம்பிக்கலாம். டிஸ்மிஸ்ட். கோச், ஸ்டார்டர்ஸ பத்தி சொல்லுங்க. அது ஃபைனல் முடிவுல நீங்க சொன்னீங்கல்ல. எந்த மாற்றமும் இல்ல. என்னால இதை ஏத்துக்க முடியாத. சஹாரா இல்ல, நாங்க எல்லாரும் இதுக்காக 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா ஏன் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடினா உங்களால உருப்பட முடியாது. எதுக்காக சுஜி டீம்ல இருக்கான்னு சொல்லுங்க. அவன் இந்த டீம்ல இருக்கிறதுனால இந்த டீமுக்கு எந்த வகையிலும் யூஸ்னு சொல்லுங்க. ஆமா, நல்ல யோசி சுஜி. இந்த மேட்ச்ல நான் விளையாடட்டுமா? உனக்கு ஃபுட்பால்ல விருப்பம் இல்லைன்னு முன்னாடி சொன்னேன்ல. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஸ்டார்டர்ஸ் முடிவு பண்றது கோச் தான், சூஜி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அப்ப கேம்ல இவ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு மோதி பாத்துறலாம். ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச். நீ ஜெயிச்சனா உன்னை டீம்ல சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீ தோத்துட்டனா சுஜே, இனி உங்க விருப்பம். இந்தா சுஜி, இதை போட்டுக்கோ. நோமியாக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு நல்லாவே புரியுது. பிகே மேட்ச் விளையாடும் போது நீ நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடின. உனக்கும் ஃபுட்பால் விளையாட ஆசையாக இருக்கு தானே? குட் லக். ஓகே, சொனடா பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். அதே சமயம் சஹாரா ரொம்ப ஃபாஸ்ட். அவங்க இப்போ எப்பவும் இல்லாம ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. அந்த பக்கம் ஜஸ்ட் மிஸ்.
எல்லாம் பழைய மாதிரி நடக்குது. நான் ஃபுட்பால் விளையாடணும்னு நினைச்சது எல்லாம் என் தப்பா? எல்லாரும் என்ன பத்தி சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போயிடுச்சு. உன்னை இங்கேயே தடுக்கிறேன். சுஜி உனக்கு போ. ஓகே, இப்ப மேட்ச முடிக்கிறேன். Yes. Hey. Yeah. கடைசியில நான் எந்த இடத்துக்கும் தகுதியானவன் இல்ல. எனக்கு ஃபுட்பால் சுத்தமா பிடிக்கல. அவங்கள ஈஸியா ஜெயிக்க விட போறியா? உனக்கு நிஜமாவே ஃபுட்பால் விளையாட விருப்பம் இல்லனா இதே இடத்துல இங்கேயே நின்னுகிட்டே இரு. சொல்றது புரியுது இல்ல? இங்கேயே நின்னுகிட்டு. ஜோ, இவனை பார்த்தாலே கோவமா வருது. உண்மையிலேயே இதுதான் என்னுடைய விருப்பமா இருக்குமா? இதான் என் விருப்பமா? ஷூட். இதுதான் என்னுடைய விருப்பமா? Hey, shoot. Goodbye. Goodbye. கோஹி என்னை விட்டுட்டு அவன் மட்டும் முன்னேறி போய்கிட்டே இருந்தான். உனக்கு உண்மையாவே ஃபுட்பால் விளையாட ஆசையாக இருக்குல்ல? இந்த இடத்துலயே இப்படியே நின்னுகிட்டே இரு. இதை நான் விட்டா இந்த இடத்துலயே தான் நின்னுட்டு இருக்கணும். அதுக்கு நான் எப்பவும் விட மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் சுச்சி, என்ன பண்ற? இங்க பாரு, எனக்கு பாஸ் பண்ண. சுஜி விட மாட்டேன். சுஜி சுஜி என்ன ஆச்சு? தூக்க ட்ரை பண்ணாத. யாராவது போய் ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க, சீக்கிரம். கோச், நான் நல்லதா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல இரு, நீ முதல்ல கிளினிக்கு போகணும். ஒண்ணும் இல்ல. நான் மேட்ச் விளையாடுறேன். நான் இந்த மேட்ச விளையாடணும். ஆனா நான் உன்னை அந்த இடத்துல நிக்க தானே சொன்னேன். அப்படி இருந்தா ஜெயிக்க முடியாது. அவனுக்கு ஈடாகவும் முடியாது. நீ நான் விட மாட்டேன். இது ரொம்ப டஃப்பா இருக்கு. சொல்லடா. என்கிட்ட வராது. என்னால இந்த இடத்துலயே இருக்க முடியாது. எப்படி கோல் போட்டான்? கலக்கிட்டேன்ல. உமக்காய் கவனமாகிரு. நம்ம அஃபென்சிவ் ஆட போறோம். கேமோட போக்கு மொத்தமா மாறிடுச்சு. இந்த இடத்துல நின்னுகிட்டே இரு. சரி, இப்ப அந்த பால உள்ள போடு. அமகாய், அமகாய். அமகாய். காய்ஸ், என்னால முடியாது. என்னால இது சுத்தமா முடியாது. என்னால எப்பவும் இவனை நிறுத்த முடியாது. நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் நிலைமையில இருந்து பாரு, உனக்கு என்னன்னு புரியும். கோல் போறதுக்காக இவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு நீயும் பார்த்தல. நீ பிராக்டிஸ்க்கே ஒழுங்கா வரமாட்ட. ஆனா இவனை விட பெஸ்டானவன் மாதிரி நீ சீன் போட்டுக்கிட்டே இருப்ப. என்ன பொறுத்தவரை உன்னை விட இவன் தான் ஸ்டார்டிங் டீம்ல இருக்கிறதுக்கு தகுதியானவன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடு. என்னால இது முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நாங்களும் கிளம்புறோம்.
என்னாலயும் முடியாது. ஹே காய்ஸ், இருங்க. என்ன பண்றீங்க? ஹே இருங்க. நீங்க பண்றது விளையாட்டுக்கு தானே, இது உண்மை இல்லையே. கசாமா ஃபுட்பால் டீமை இழுத்து மூடாம பார்த்துக்கோ. காய்ஸ் இருங்க. நில்லுங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? கசாமா, என்ன மன்னிச்சிடு. என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இப்ப நம்ம மொத்த டீமையும் இழுத்து மூடுற அளவுக்கு வந்துட்டோம். நம்ம டீம்ல இப்போ 11 பேர் கூட விளையாடுறதுக்கு இல்ல. என்ன மன்னிச்சிடு. நீயும் என்ன மன்னிச்சிரு. ஆ, நீ ஒன்னும் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல. நீ உன்னோட வழியில இந்த ஃபுட்பால் மேட்சை விளையாடிட்டு இருக்க. இப்ப நமக்குள்ள எல்லாம் சரிசமமாயிடுச்சு. ஆனா ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஃபுட்பால் விளையாடும் போது முகத்தை போரா வச்சுக்காத. அப்படியெல்லாம் இல்லையே. இல்ல, உன் முகம் அப்படிதான் இருக்கு. அப்படி இல்ல. அப்படிதான் இருக்கு. டென்ஷன் ஆகுது. நான் உன் மேல எவ்வளவு வெறுப்பா இருக்க தெரியுமா? இருந்தாலும் தோக்கறதுக்கு கடுப்பா இருக்குல்ல. நாம 2 பேருமே ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்றோம். இந்த இடத்துல நம்மளால மட்டும் தான் ஏதாவது பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம 2 பேர் நிலைமையும் ஒண்ணுதான். வர்ற மேட்ச்ல நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பா ஜெயிக்கணும்.背中を吐き縛って離されるようにやってみせるよ。汗だくのこのシャツとくれた髪型もボロボロでダサいな。でもやめないよ。You give me something feel like jumping なりたい姿気づかせてくれるようで We don't know one thing gotta keep on 感じたままで走れ Hey ハートからの合図を止めないで君が正直になれるまで夢を夢のままで終わらないで君がいれば負けらない That's just the way it is That's just the way it is That's just the way it is 諦めないように That's just the way it is That's just the way it is 君のそばで戦っていたいよ。 அடுத்து வருவது ஆமா, நான் இதுல யார்கிட்டயும் தோக்கவே மாட்டேன்.